வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி கன்னடத்திலிருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போறோம். நம்ம காணொலியில எத்தனோ திரைப்படங்கள் கன்னடத்திலிருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து போட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியும் கன்னடத்திலிருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியும். கன்னடத்தில் ராஜ்குமார் 1976, அதாவது 1976 வந்த திரைப்படம் நான் இன்ன மலையராரே. இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம். தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 1982 வந்த படம், அதாவது 1982 வந்த திரைப்படம், சூப்பர் ஹிட்டான திரைப்படம் புதுக்கவிதை. இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ನೀನು ಮಾಡ್ತಿರೋದು ದೊಡ್ಡ ತಪ್ಪು. ಅದು ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ. ಉಷಾ ನನ್ನ ಮಗಳು. ನಾನಲ್ಲ ಅಲ್ಲಿಲ್ಲ. ಯಾರನ್ನು ಕೇಳಿ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಕದ್ದು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೆ? ಇಲ್ಲಲ್ಲ, ನಾನು ಕದ್ದಿದ್ದು ನಿಮ್ಮ ಮಗಳನ್ನಲ್ಲ, ಅವಳ ಮನಸ್ಸನ್ನ. ಯಾವ ಧೈರ್ಯದಿಂದ ಕದ್ದೆ ಆ ಮನಸ್ಸನ್ನ? ಮದುವೆ ಆಗ್ತೀನಿ ಅನ್ನೋ ಧೈರ್ಯದಿಂದ. ನೀನು ನಮ್ಮ ಉಷಾನ? இந்த திரைப்படம் நான் இன்ன மலையராரே. இந்த திரைப்படம் ஒரு நல்ல அழகான ஒரு லவ் ஸ்டோரி, அதாவது காதல் கதை. நடிகர் ராஜ்குமாரும் நடிகர் லட்சுமி ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல நடிகர் ராஜ்குமார், நடிகர் பாலகிருஷ்ணா, நடிகை லட்சுமி, லீலாவதி மற்றும் இந்த திரைப்படத்துல எத்தனோ பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் விஜய் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படம் 1976 வந்த திரைப்படம், அதாவது 1976 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்து எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் தமிழ்ல நம்ம ரஜினிகாந்த் அவர் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம், அதாவது 1982 வந்த திரைப்படம் புதுக்கவிதை. இந்த திரைப்படம் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம எடுத்த திரைப்படம், அதாவது நடிகர்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி சேம் எல்லாம். ஆனா என்ன ஒண்ணா கொஞ்சம் கன்னடத்துல கொஞ்சம் மாற்றங்களா இருக்கு. அதை நம்ம சேமா கொஞ்சம் சில ஷாட்லாம் எடுக்கிறேன். ஸோ இந்த திரைப்படத்தோட, அதாவது புதுக்கவிதையில நடிகர் ரஜினிகாந்த் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. அதாவது இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காதல் கதையில நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரான்னு சில பேருக்கு டவுட் வந்துடும். அதாவது ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு எந்த விதமான டவுட் வராது. ஏன்னா இந்த திரைப்படம்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, நிறைய கை தட்டி கொண்டாடி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல கதாநாயகன் ரஜினிகாந்த். கதாநாயகன் பாத்தீங்கன்னா ஒரு பைக் ரேஸ் சாம்பியன். ஓகேங்களா, அவரோட இதுவே அதுதான். கதாநாயகனோட அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அவரை வளர்க்குறது அவரோட சித்தப்பா தான் வளர்க்குறாரு. அந்த சித்தப்பாவோட கேரக்டர் நம்ம தேங்காய் சீனிவாசன். அவர் திலகவதி அம்மானு ஒரு எஸ்டேட் ஓனர், அதாவது ஊட்டி எஸ்டேட்டோட ஓனர் கிட்ட அந்த அம்மா கிட்ட வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மாவோட பொண்ணை ஒரு நாள் காரில் கூட்டு வரும்போது நம்ம கதாநாயகன் கருப்புன்னு சொல்லி அசிங்கமாக திட்டிடுறாங்க. கருப்புன்னு திட்டிட்டு நடு ரோட்லேயே அந்த கதாநாயகன் இறக்கி விட்டு வந்துடுறாரு நம்ம தேங்காய் சீனிவாசன். அவரை பார்த்தீங்கன்னா திலகவதி அம்மா ஆள் வச்சு அடி அடிச்சிடுவாங்க. இவரை யார் அடிச்சான்னு சொல்லி போட்டு கதாநாயகன் ரஜினிகாந்த் கூப்பிட்டு கேட்பாரு. கூப்பிட்டு கேட்ட உடனே அவருக்கு ஷாக்கு. உடனே அந்த திலகவதி அம்மா வீட்டுக்கு போயிட்டு சவுக்கால அடி அடிச்சு புரட்டி எடுத்துருவாரு. அதை திலகவதி அம்மாவும் சேர்த்து அடிச்சிடுவாரு. அந்த இடத்துல கதாநாயகியை ஓடி போய் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் குத்துருவாரு. அந்த இடத்துல கொடுக்கும்போது முதல்ல இந்த கருப்பு முத்தத்தை நீ என்னைக்குமே நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்தையே தீ வச்சு கொளுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல கதாநாயகி நம்ம கதாநாயகனை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இதுல காதல் மலருது. ஆனா இவங்களோட காதலுக்கு இவங்க அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு ஓடி போற நிலைமை வருது. எப்படியோ உஷாரா இவகிட்ட நம்ம பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிச்சு கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. உங்க ஹனிமூனுக்கு பாத்தீங்கன்னா உங்களை சுவிட்சர்லாண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்றீங்களே சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்க உடனே மெட்ராஸுக்கு போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் அனுப்புறாங்க. இந்த ஒரு கேப்ல தான் அவங்களோட விருப்பப்பட்டு கதாநாயகனை ஏமாத்திட்டு இவரை எப்படியோ அந்த இடத்துல இவரை அடிச்சு பொடிச்சு இது பண்ணி கட்டி போட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவர் அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா கல்யாணம் தர்மபுரியில இவர் கட்டி போட்டு வச்ச உடனே இவர்கிட்ட எழுதின காதலோட டைரியை அதுல ஒரு நண்பர் ஒருத்தர் படிக்கிறாரு. படிச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு காதலிச்ச பொண்ணை நீ எப்படிப்பா விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனை பார்த்து கேட்கிறாரு. நீ உடனே என்ன பண்றாரு, கதாநாயகனை ரஜினிகாந்தோட கயிறு கட்டி எல்லாத்தையும் அவுத்து விட்டு
நீ போப்பா உடனே, என்னோட பைக் சாவி இருக்கு, நீ தான் பைக்கில் சாம்பியன் சொல்லிட்டு டைரியில் எழுதியிருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போப்பான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அச்சு போட்டு கட்டி போட்டுட்டு போவாரு. உன்னோட காதல் கதையில வந்து என்னோட பேரையும் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. நிச்சயம் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரு. எவ்வளோ துடிச்சு அந்த சீன்ல வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஓடுவாரு, பைக் எடுத்துன்னு ஓடுவாரு. எவ்வளோ தடுக்க போறாரு, அப்படி இப்படி கைக்கே காட்டுவாரு, அவங்க தாலி கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் அவர் குடிச்சு அவரை கதாநாயகியை மறக்க முடியாம குடிகாரனா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நம்ம டெல்லி கணேஷோட மனைவி சரிதாவும் இவங்கெல்லாம் வந்து இவங்களை திருத்தி முயற்சி பண்ணி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கதாநாயகியோட கதி என்ன ஆச்சு? ஏன்னா ஒரு கட்டத்துல கதாநாயகியோட கடி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆகல ஒரு வாரத்திலேயே கதாநாயகியோட காதலன் செத்துடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இதால இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நாள் பொத்து மீட் பண்றாங்க. ரொம்ப நாள் பொத்து மீட் பண்ண உடனே அவங்க 2 பேரும் பேச துடிக்கிற சீனும், அவங்க 2 பேர் கதாநாயகியும் சரி ரஜினிகாந்தும் சரி 2 பேருமே வந்து அந்த கண்ணிலேயே ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதோட சீக்வன்ஸ் ஆகட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு சொல்லி அப்பப்போ கேட்குற சீக்வன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கதாநாயகனுக்கு கல்யாணம் ஆவல, அவர் கடைசி வரைக்கும் முன்னணியே தான் நினைச்சு நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க பாருங்க, அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் கதாநாயகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கதாநாயகன் சேம் இந்த கன்னடத்துலயும் இந்த சீன் வந்து அப்படியே வரும். நீங்க வேணா பாருங்க. இந்த சீன் வந்து கன்னடத்தில் நடிகர் ராஜ்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ரீமேக்குக்கும் தமிழுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கல்ல, அதாவது நடிகர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய கிங் மேக்கர். ஓகேங்களா, நான் அவரை வந்து என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். அந்த படத்தை பார்த்து சேம் அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான். இதுல ஒரு காட்சிகள் இருக்கும் கன்னடத்துல, அந்த காட்சிகள் சேம் அப்படியே தமிழ்லயே வரும். நம்ம ரஜினிகாந்த் நடிப்புக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கும். எதுக்கு இது சொல்றேன்னா, ரீமேக்குக்கும் ஒரிஜினலுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, இதுதான் டிஃபரெண்ட். ஆர்டிஸ்ட் டிஃபரெண்ட், சில ஷார்ட்ஸுகள் டிஃபரெண்ட். ஏன்னா இந்த ஷார்ட்ல வந்து கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன மறைய லாலை படத்துல வந்து வச்ச ஷார்ட்ஸ் வந்து வேற சீன்ஸுக்கு அந்த ஷாக் வர பாருங்க. கதாநாயகியோட கணவன் வந்து மாலை போட்டு வச்சிருப்பாரு, அப்படியே ஒரு ஷாக் கொடுப்பாரு ராஜ்குமார். இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதே அந்த கதாநாயகியோட கணவனை மாலை போட்டுருக்க சீன் ஒன்று, ரஜினிகாந்த் கொடுக்க ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஷாக், இதுதான் சொன்ன ஷார்ட்ஸ் வேற எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்துல நம்ம பார்க்கும்போதே நமக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப அழ வந்துடும். ஏன்னா லவ் சப்ஜெக்ட் இல்லைங்க, லவ் ஸ்டோரியா இருக்க சொல்லிட்டு நமக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரோட நடிப்பை இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க. 2 பேரோடுமே அந்த மீட் பண்ற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சேம் ராஜ்குமார் அவர்கள் வந்து நடிகை லட்சுமியை மீட் பண்ணும் போதெல்லாம் அவங்களோட சீக்வன்ஸும் நல்லா அழகா இருக்கும். ஓகேங்களா, இந்த திரைப்படத்துல வந்து நடிகர் ரஜினிகாந்த், ஜோதி, சரிதா, டெல்லி கணேஷ், தேங்காய் சீனிவாசன் மற்றும் இந்த திரைப்படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட இசை ஞானி இளையராஜா அவர்கள். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு கே பாலச்சந்தர். இந்த படத்தோட டைரக்ஷன் SP முத்துராமன். அதாவது திரைக்கதை இயக்கம் SP முத்துராமன் ரொம்ப அழகா நம்ம நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப அழகா நடிக்க வச்சிருப்பாரு. இந்த திரைப்படங்கள்லாம் வந்து டிவியில போடுறதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த திரைப்படங்கள்லாம் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ரீரிலீஸ் பண்ணணும்ட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொடுத்த காணொளி கன்னடத்துல 1976 வந்த திரைப்படம் நான் என்னே மறையலாலே. இந்த திரைப்படத்தை பத்தி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Please subscribe our new channel Gallapatti Tamil.